வயசான பிறகு மறதி வருதுன்னா எல்லாம் பிரெயின் பிரச்சனைன்னு தான் நினைப்பாங்கங்க. நம்ம உடம்புல அதிக ஆக்சிஜனும் அதிக ரத்தம் தேவைப்படுற உறுப்பு பார்த்தீங்கன்னா மூளை. அந்த ரத்தத்தை மூளைக்கு தொடர்ந்து அனுப்புறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டும் அதை கொண்டு போகிற ரத்த நாளங்கள் தாங்க. அதனால ஹார்ட்லேயோ பிளட் வெசல்ஸ்லேயோ பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையலாங்க. இதை செரிப்ரல் ஹைப்போபெர்ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் மோட்டார் சரியாக வேலை பார்க்கலன்னா மேலே மாடிக்கு தண்ணி வரும், ஆனால் ப்ரெஷர் குறைவாக இருக்குங்க. அதே மாதிரி தாங்க ஹார்ட்டில் நல்ல பம்ப் இல்லைன்னா பிரெயினுக்கு ரத்தம் போகும், ஆனால் தேவையான அளவுக்கு போகாதுங்க. அதனால தான் ஆரம்பத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பேர் மறந்து போகும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போய் எதுக்கு வந்தவன்னு மறந்து போயிடுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை நாக்கு நுனியில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஞாபகம் வராதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பிரெயினில் இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் என்கிற சொல்கிற ஞாபக மையத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது வரக்கூடிய அறிகுறிகளை ஒன்றுதாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் மினி ஸ்ட்ரோக்குங்க. பெரிய ஸ்ட்ரோக் வந்தால் கை கால் பாதிக்கும், ஆனால் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அடைச்சிச்சுன்னா வெளியே பெரிய அறிகுறி எதுவும் தெரியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கலாம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை உடலில் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் அதிகமாக இருக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வயசாகும் போது ரத்த நாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாக மாறும். இதுவும் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு போகும் ரத்த ஓட்டம் பாதிக்க விடலாங்க. இதுவும் வாஸ்குலர் டிமென்ஷியா வருவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சாலும் இல்லைன்னா ஹார்ட் ரிதம்ஸில் பிரச்சனை வந்தாலும் பிரெயினுக்கு போகும் ரத்த ஓட்டம் குறையலாம். சில நேரங்களில் சிறிய ரத்த கட்டிகள் பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக் அபாயத்தையும் அதிகரிக்கலாங்க. அதனால என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் வைக்கணும். வாரத்துக்கு குறைந்தது 150 நிமிடமாவது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் மாதிரியான எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணணுங்க. மறதி அதிகமாக இருந்தால் டாக்டர்ஸ்ன்ட்டு காரணத்தை கண்டுபிடிக்கணும். மறதி வந்தாலே வயசாயிருச்சுன்னா அலட்சியம் பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி பிரெயின் டிப்ரெஷன், தூக்கமின்மை, சில மருந்துகளால் ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், டயபெட்டிஸ், பிபி, விட்டமின் குறைபாடு, வயது, ஸ்ட்ரோக்கு, தைராய்டுனா பல காரணங்கள் இருக்கலாங்க. காரணத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சாதாங்க நினைவு திறனையும் மூளையோட ஆரோக்கியத்தையும் நீண்ட நாளும் பாதுகாக்க முடியும். இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.